தாயவள் தலைவலி நோயென புலம்பிட கானகம் சென்றான் மாமணி கண்டன். ஓகேயா? பன்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான், வன்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான். இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு. ஐயப்பனுடைய 5 கோவில்கள் என்று சொல்வார்கள். ஐயப்பனுக்கு 6 படை வீடுன்னு ஒன்று இருக்கு. பந்தளம், அச்சங்கோவில், குளத்துப்புழை, ஆரியங்காவு, சபரிமலை, எருமேலி. அவ்வளோ முக்கியமான இடங்கள். ஏன்னா ஐயப்பனுக்கு வாழ்ந்த இடங்கள். அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் 12 கையன் சோதரா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆன்மீக அன்பு வணக்கங்கள். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான இடம் பந்தளம் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள். இப்போ பந்தளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயப்பனுடைய முக்கியமான 2 இடங்களை பற்றி பார்ப்போம். என்ன அப்படி முக்கியமான இடம்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அடியேன்னு சொல்லி பல பேர் அந்த இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப சந்தோஷம். முக்கியமான இடம் என்ன தெரியுமா? எருமேலி வந்த உடனே எருமேலி பக்கத்திலேயே புத்தன் காவு, அதாவது புத்தன் கோவில் என்ற ஒரு வீடு இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. அது கேட்டு அங்கே நின்று பார்க்கணும். எருமேலி அப்படி ஆதிசாஸ்தா தர்மசாஸ்திரா சன்னதிக்கு எதிர்க்க ஒரு இடம் இருக்கும். ஒரு வீடு மாதிரி இருக்கும் சாதாரணமாக. அந்த புத்தன் காவு, புத்தன் கோவில் என்று சொல்லுவார்கள். ஒரு வீடு அது. என்ன அந்த வீட்டில் விசேஷம் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு போரிடும் போது ஐயப்பன் ஒரு தங்க கத்தி வச்சு சண்டை போட்டார்ல, அந்த கத்தி அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஐயப்பன் பந்தள அரண்மனையிலிருந்து புறப்பட்டு புலிப்பால் கொண்டு வருவதற்காக போறார். அதாவது கதைப்படி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஐயப்பனோட அவதாரம் மகிமை அங்கே தெரியுது. என்ன, மகிழ்ச்சி சம்காரம் பண்ணியாச்சு. இவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அரண்மனையில், நான் புலிப்பாலோட வரேன் அப்படின்னு. ஆனால் ஐயப்பன் புலிப்பாலோட வரல. என்ன சார், ஐயப்பன் புலிப்பாலோட வரல? அப்போ ஐயப்பன் போய் சொல்லிட்டாரா? இல்லைங்க, ஐயப்பன் புலிப்பாலோட வரல, ஒரு புலி கூட்டத்தோட வந்தார் ஐயப்பன். தேவர்கள் எல்லாம் புலிகளாக மாற அப்படி கம்பீரமாக உட்காந்து அப்படி பந்தளத்தோட என்ட்ரன்ஸுக்கு அப்படி நிற்கிறார் பாருங்க. ஊர்க்காரங்களாம் அலறி அடிச்சிடும். ஏங்க, ஒரு புலியை பார்த்தாலே ஓடுவான். இங்கே எவ்வளோ 1000 புலிக்கு மேலே வருது. அதுவும் ஐயப்பன் அப்படி ராஜா மாதிரி இந்திரன் ஒரு புலியாக மாற அந்த புலி மேலே வந்து அப்படி கம்பீரமாக அப்படி வரும்போது அலறி அடிச்சு எல்லாம் ராஜாக்கு நியூஸ் போதும். ஐயோ ஐயோ, எப்போ உன் புள்ளி ஏன்பா தெரியாத மாதிரி புலிப்பால் கேட்டாங்க. பாரு வெளில என்ன ஆச்சு? வெளில பார்த்தா ஒரு புலிக்கூட்டத்தோடு தாயவள் தலைவலி நோயென புலம்பிட கானகம் சென்றான் மாமணி கண்டன். ஓகேயா? பன்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான், வன்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான். இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு. இது மாதிரி ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்க. ஒரு புலி கூட்டத்தோட வர்றார் ஐயப்பன். பந்தளனே பயந்து போயிடுறான். ஐயோ, என்னடா அது, ஒரு புலிப்பால் கேட்டால் 1 கப்பு கேட்டால் இவன் 1000 கப்பு கொண்டு வந்துருக்கான். ஐயப்பா, தயவு செஞ்சு இந்த புலியை கொண்டு விட்டுடு. மக்கள்லாம் பயப்படுறாங்க. இது எங்கேருந்து கொண்டு வந்து அவன் கொண்டு போய் விட்டுடுறோன்னா, ஐயப்பன் புலியில் திரும்பி பந்தளத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஊர். அந்த இடத்துக்கு பேர் புலிக்குன்னுன்னு பேர். இன்றைக்கும் இருக்குது. பந்தளத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர். நீங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட பேசுகிறீங்களா, அவங்களே கொண்டு விட்டுருவாங்க. அங்கே என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த புலிக்குன்னில் புலியுடைய பாதங்கள் பதிந்திருக்கு. நாங்கள் அதை போய் பார்த்து அந்த இடத்த ஷூட் பண்ண பாக்கியம்லாம் எங்களுக்கு இருக்குது. புலியோட பாதங்கள் எப்படி இருக்கும்ல, இது பதிஞ்சிருக்கு. இது ஆச்சரியம் இல்லைங்க. இப்போ நம்ம 2 வீலரில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. 2 வீலரில் போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி இறங்குவீங்க? திடீர்னு பிரேக் போட்டு அப்படி ரைட் கால் வச்சுன்னு இப்படி இறங்குவோம்ல, அந்த மாதிரி ஐயப்பன் புலி மேலேருந்து இறங்கியிருக்காரு. இறங்கும்போது ஐயப்பனுடைய இந்த ரைட் லெக் இருக்குல்ல, அந்த பாதம், அந்த வலது பாதம் அங்கே பதிந்திருக்கிறது அந்த பாறையில். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது?
அந்த அந்த இடத்த சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க, அது சொல்ல முடியாத ஆனந்தம். புலிக்குகை, புலிக்குன்னு என்று பெயர். அந்த புலிக்குன்னு பந்தளத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். இன்னொரு இடம் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். குருநாதன் முகடி அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. என்ன அங்கே விசேஷம் அப்படின்னா, குருநாதருடைய மகனை ஐயப்பன் பேச வைத்த வரலாறு கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வு நடந்த இடம் குருநாதர் முகடி. இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூட்டு போகிறாங்க சபரிமலைக்கு. அங்கே போனால் இந்த ஐயப்பன் அந்த குருநாதரிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம். களரி, கத்தி சண்டை, வேதங்கள் எல்லாத்தையும் ஐயப்பன் கத்துன்ற இடம். அந்த காலத்திலலாம் எவ்வளோ பெரிய ராஜா பையனாக இருந்தாலும் அவன் குருகுலத்தில் தான் போய் படிக்கணும். ஐயப்பன் அதை மாதிரி பயின்ற இடம் அந்த குருநாதன் முகடி. ஏன்னா பந்தளம் அரண்மனையிலேருந்து ரொம்ப பக்கம், 1.5 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துல ஐயப்பனுடைய குருநாதர் இருக்கார்ல, அவருடைய சமாதி இருக்கு. அங்கே போகணும், நல்ல ஞானம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ பந்தளத்துக்கு வருவோம். பந்தளத்தில் ஐயப்பன் குளித்த அந்த குளம் இன்றைக்கும் இருக்கிறது. போனவர்கள் சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம வந்திருப்பாங்க. அந்த ஐயப்பன் குளத்தில் என்ன விசேஷம், இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் தண்ணி சில்லுன்னு இருக்கும், ஐஸ் மாதிரி. ஆனால் ஐயப்பன் குளித்த அந்த குளம் இன்றைக்கும் நீங்கள் என்றைக்கு போனாலும் சரி, இந்த வெந்நீர் பாதி போட்டு வெது வெதுன்னு வைப்பீங்க பாருங்கள், அதை மாதிரி இருக்கும் அந்த குளம். வெளியில் சில்லுன்னு இருக்கும், அந்த குளத்தில் இன்னும் சூடாக இருக்கும். ஏன்னா குழந்தை குளிக்கணும்ல, அந்த குழந்தை குளிப்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய குளம் அந்த பந்தள அரண்மனையில் இருக்கு. அதை விட மிகப்பெரிய விஷயம், ஐயப்பன் பாடம் கற்றுக்கொண்ட போது எழுதிய ஓலைகள். அடியேன் அதை பார்க்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. கம்மங்குடிக்கு நான் அடிமை என்று ஐயப்பன் எழுதி கொடுத்த ஓலை, ஐயப்பன் மகாபாரதம் ராமாயணம் படித்து எழுதின ஓலை எல்லாமே அங்கே இருக்கு. அது ஒரு பீரோவில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை குழந்தைகள் எல்லாம் பார்க்க வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும். ஐயப்பன் வளர்ந்த அரண்மனை, ஓடி ஆடி ஐயப்பன் வளர்ந்த பந்தளம். இந்த பந்தளத்தை மக்கள் அவசியமாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி அச்சங்கோவில், அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் 12 கையன் சோதரா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இது எல்லாரும் கேட்டிருக்கேன். அச்சங்கோவில் ஐயப்பனுடைய 5 கோவில்கள் என்று சொல்வார்கள். ஐயப்பனுக்கு 6 படை வீடுன்னு ஒன்று இருக்குது. பந்தளம், அச்சங்கோவில், குளத்துப்புழை, ஆரியங்காவு, சபரிமலை, எருமேலி. அவ்வளோ முக்கியமான இடங்கள். ஏன்னா ஐயப்பனுக்கு வாழ்ந்த இடங்கள். இன்றைக்கும் அச்சங்கோவிலில் ஐயப்பனுடைய வாழ் இன்றைக்கும் தங்க வாழ் அந்த சன்னிதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த கோவில் விசேஷம், 18 படியார் இருக்கும் அந்த கோவில். 18 படி ஏறி தான் அந்த கோவில் உள்ள போனோம். அந்த கோவிலில் ஐயப்பன் திருமண கோலத்தில் இருப்பார். என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த ஊரில் பாம்போ தேளோ என்ன விஷ ஜந்துக்கள் எது கடித்தாலும் சரி டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, நேர அச்சங்கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் கார்த்தாலேருந்து மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு மூடிடுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து ராத்திரி 8 8:30 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா அது மலைப்பாதை, அந்த இடத்துல மூடிடுவாங்க. ஆனாலும் சார் எனக்கு 10 மணிக்கு பாம்பு கடிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, கவலையே பட வேண்டாம். அந்த அச்சங்கோவில் வாசலில், அந்த ஆலய வாசலில் ஒரு மணி இருக்குது. மேல் சாந்தி எப்பவும் உள்ளே இருப்பார். இந்த பாம்பு கடிச்சவங்களை, விஷ ஜந்து கடிச்சவங்களை கொண்டு போய் அந்த கோவில் வாசலில் போட்டு அந்த மணி அடித்தா மேல் சாந்தி உள்ளேருந்து, அவங்க மணி அடித்தவனே தெரியும் யாருக்கோ ஆபத்து அப்படின்னு. அவங்க வெளியில் வருவாங்க. அந்த ஐயப்பனுடைய சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் கொடுத்து சரியானவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். இன்றைக்கும் நீங்கள் அச்சங்கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் யாருமே இந்த மாதிரி விஷ ஜந்து கடிச்சா, உன பாம்பு கடிச்சாலாம் எப்படி யோசிச்சு பாருங்க, தேள் கடிச்சா, நட்பாக்கடி கடிச்சா, அதுவும் முழு வனப்பகுதி கடிச்சா இம்மிடியட் ஸ்பாட் அவுட்டு. ஆனால்
எங்க அச்சங்கோவில் ஐயப்பன் இருக்கின்ற தைரியத்தில். அதனாலதான் அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா சத்தியமா வருவோம் சார். இதுதாங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, நாம் கேட்கின்றதை கொடுக்கும் வள்ளலாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கும் இந்த ஐயப்பனுடைய 6 படை வீடு ஆரியங்காவு. ஐயப்பன் இளைஞனாக காட்சி தரும் கோவில் குளத்துப்புழை. இந்த குளத்துப்புழையில் அந்த மீன்களுக்கு பொறி போட்டால் தேவர்களுக்கும் சித்தர்களும் அதை ஏற்றுக்கொள்வதாக சத்தியம். இது அதை முடிஞ்சு எரிமேலியில் ஆதிசாஸ்தா கோவில் 18 படிகளோடு அமைந்த நம்ம சபரிமலை ஆலயம். இதுக்கெல்லாம் நம்ம விரதத்தோட நம்ம ஐயப்பனை பார்த்து அவனை அந்த அழகை பார்த்து தரிசனம் பண்ண நம்ம காண கண்கொழி வேண்டும். நாம் கேட்டதை கொடுக்கும் அந்த கலியுக தெய்வத்தை நாம் பணிவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மற்ற விஷயங்களை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். சுவாமி சரணம்.